எந்த மனுஷனும் தேவனுக்கு நேராக இருதயத்தை ஒழுங்காக வைக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், எல்லா ஆபத்திலிருந்தும் கர்த்தர் அவனை நீங்கி விடுதலையாக்கி பலப்படுத்துவார். வரும் கஷ்டம், வரும் நெருக்கம், வரும் வியாதி, வரும் சொடக்கு போடுற நேரத்தில் கர்த்தர் அதை தூக்கி போடுவார். நம்முடைய ஆண்டவர் தோற்றத்தை பார்க்கிறவர்ல, இருதயத்தை பார்க்கிறவர். என்னிடத்தில் வந்து இந்த வியாதி ஒன்று வந்துச்சு, ஸ்ட்ரோக் அடிச்சு. நிறைய பேர் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, கொஞ்ச நாளைக்கு சபையை அடைத்து போடுங்க, ஆராதனை செய்யாதீங்க, மைக்கு பாய்க்காதீங்க, இது செய்யாதீங்க, அது செய்யாதீங்க, ட்ராவல் பண்ணாதீங்க, போவாதீங்க, வராதிங்கன்னு. வரவங்கள்ட்டெல்லாம் தலையாட்டிக்கிட்டேன், அவ்வளோதான். என்ன சொல்ல முடியும்? ஆனால் நான் நம்பின ஆண்டவர் என்னை கைவிடாத தேவன். அல்லேலூயா. கண் பார்வை இழந்து மங்களாய் ஒரு பக்கெட்டு ஸ்ட்ரோக் அடித்து எதுவுமே வேலை செயல் இழப்பு இழந்து நான் வந்து நின்ற இடம் எங்கே தெரியுமா? சபை. நான் வந்து நின்ற இடமே சபை. பணம் இல்லை, ஒன்றுமே இல்லை கையில். கர்த்தருடைய சமூகத்தில் தான் வந்து நின்று கதறி அழுத ஆரம்பித்தேன். தேவ சமூகத்தில் நின்று ஆராதனை செய்ய ஆரம்பித்தேன். கர்த்தருடைய சமூகத்தில் பாடலை பாட ஆரம்பித்தேன். ஐ நெவர் ரன். ஏன் எனக்கு இதை கொடுத்தீங்கன்னு சொல்லி நான் கேட்கல. நன்றி, உம்முடைய அற்புதமான கரம் என்னை தாங்குவதை நான் பார்க்க போகிறேன். நிறைய பேர் எனக்கு உதவி செய்தார்கள், நிறைய ஊழியர்கள் எனக்கு உதவி செய்தார்கள். அல்லேலூயா. அதில் எந்த மறப்போம் இல்லை. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் சரியான பிள்ளைகளை அனுப்பி உதவி செய்து கொண்டே இருந்தார்கள். பல தேவைகள் இருந்தது ஐயா. ஆஸ்பத்திரி, மெடிக்கல் செக்கப், அது இது நெருக்கம். ஆண்டவர் இடத்துல தான் வந்து நின்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்து ஸ்ட்ரோக் அடிச்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் தேவனுடைய சமூகத்தில் நின்று ஆராதனை செய்தேன். உலகம் சொல்லும் முடிஞ்சு, உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு, எப்படி நீ ஆராதனை செய்கிறேன்னு பார்க்குறேன். வந்து நின்று ஆராதனை செஞ்சேன். ஒரே வாரம் எனக்குள்ளே இருந்த பயம் என்னன்னா, கண்ணு பார்வை போச்சு, எப்படி காடி ஓட்ட போகிறேன்னு தெரியல, பேச்சு தெளிவில்லை, வாயெல்லாம் உளர ஆரம்பிச்சு, எப்படி பிரசங்கம் பண்ண போகிறேன். வார ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணும்போது பேசும்போது ஜனங்கள்கிட்ட கேட்டது ஒன்று தான், நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆனால் நான் பேசுறது எனக்கு உளர்ற மாதிரியே இருந்துச்சு 2-3 வாரமாக. ஆனால் அவர்களுக்கு தெளிவாக இருக்குது பாஸ்டர், தெளிவாக இருக்குது பாஸ்டர். ஏன் தெரியுமா? வார்த்தை என்னுடையதல்ல, பரத்திலேருந்து வருகிற தேவனுடையது. அல்லேலூயா. எனக்கு எந்த மாதிரி நிலைமையாக இருந்தாலும் சரி, என் மூலமாய் தேவ பலத்தை வெளிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் விடவே இல்லையா. ஏன்னா என்னை சுகப்படுத்துகிறவர் ஆண்டவர், எனக்கு நல்லா தெரியும். என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர். என் இருதயத்தை என் ஆண்டவருக்கு நேராக நான் ஒழுங்காக வச்சுட்டேன்னா, எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் என்னை தூக்கி கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? என்னோட படகுல என் ஆண்டவர் இயேசு என்னோட பயணம் செய்கிறார். கொந்தளிப்பு இருக்கலாம், புயல் அடிக்கலாம், ஆனால் என்னுடைய படகுல என் ஆண்டவர் என் கூட நடந்து வரார்.